ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஸ்டுடியோக்குள்ள, இந்த தியேட்டருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்கும் பெரியோர்கள், இங்கே வந்திருக்கும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முன்னால் பேசினவங்க எத்தனையோ கருத்துக்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நானும் எத்தனையோ விஷயங்கள் வியந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அப்புறமும் பேச போகிறவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஆனால் எனக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தேவரையா தமிழகத்தின் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கும் இந்த 3-4 தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அதாவதுங்க, ஒவ்வொரு தலைமுறை ஒரு வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போது எதை வச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஐகான்ஸ், அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவரையா போல ஒரு நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்கிறீங்க, எந்த ஒரு மதத்துக்கும் சேராத அனைத்து தமிழர்களுக்கும் தேசத்துக்கும் சேர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு வழிகாட்டியான ஒரு தலைவராக இருக்கிறார்கள். இந்த வரலாற்றை, மறைக்கப்பட்ட இந்த வரலாற்றை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான இந்த நேரத்தில் கொண்டு வந்ததுக்கு முதல்ல யாருக்கு சொல்லணும்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் திரு SSR சத்யா அவர்களும், இயக்குனர், மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த்ராஜ் அவர்களும், மற்றும் இந்த படத்தை வந்து இந்த திரைக்கு கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. தேவரையா அவர்களுடைய படத்தை எடுக்கிறாங்கன்னா முதல்ல யாரப்பா இந்த கதாபாத்திரத்தில் நடித்து இந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் சமுதாயம்னா நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம தமிழ் நாட்டு அத்தனை சமுதாயத்துக்கும் சேர்ந்த இந்த தலைவரை திரைய மேலே நம்ம எல்லாருக்கும் சித்தரிக்க போகிற இந்த கலைஞர் யார் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே வர்ற வரைக்கும் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் பார்த்த உடனே, திரு பஷீர் அவர்களை பார்த்த உடனே
வியந்து போய் அப்படியே ஒரு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐயா, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நடிகராக, ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்கு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒருத்தராக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருடைய கையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க. இந்த படத்தை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் கொண்டு போகணும். கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்களில் ஒரு ஒரு ஆடட் மசாலாவாக இருக்கிற இந்த காலத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு ருசி கொண்டு வர்றதுக்காக திணிக்கப்பட்ட இந்த காலத்தில் தயவு செய்து தமிழர்களுக்கு, அத்தனை தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேவையான இந்த மாமனிதருடைய கதை அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவருக்கும் நான் உங்ககிட்ட இந்த மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சைலண்ட்டாக, இவ்வளோ ஒரு ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் இவ்வளோ நேரமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு எடுப்பீங்க. அந்த பொறுப்பு நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட எனக்கு இந்த மேடையில் பேசுகிற இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சத்யா அவர்களுக்கு, கோகுலேந்திரா அக்கா சொன்னது போல் இவர் திடீர்னு நேற்றுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணார் எனக்கு. அக்கா, நான் சத்யா பேசுகிறேன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி பேசினார். இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை 2 தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரிங்க, எப்போங்க நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டது. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பிரசாரில் நீங்கள் வந்துடணும் அப்படின்னாரு. முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நான் வரேன்னு சொன்னேன். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான, பணிவான, மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைக்குரிய பெரியவர்கள்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர், அதனால மரியாதைக்குரிய சகோதரர்கள், சகோதரி அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் சுமார் ஒரு 12 மணி அப்படி நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப்பை காரில் செக் பண்ணும்போது சத்யா இந்த இன்விடேஷனை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். என்ன சத்யா ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தம்பி அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு சாயந்தரம் இந்த மாதிரின்னு அதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிற படம் அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே அந்த பார்த்த உடனேயே நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி, என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன், நான் சினிமா லைனில் போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன். நான் ராமநாதபுரத்துக்காரி, நான் பிறந்தது ராமநாதபுரம். ஐயா பொதுவானவர், எல்லோருக்கும் சொந்தமானவர். எங்கள் எல்லாருடைய உணர்விலும் இரத்தத்துலேயும் அடிக்கடி ஐயாவுடைய அந்த குரு பூஜைக்கு நாங்கள் போயிருக்கோம், சரித்திரங்கள் படிச்சிருக்கோம். அதனால் என்னை அறியாமல் தான் நான் கண்டிப்பாக வருவேன் தம்பி. இது நானும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சமுதாய தலைவர் கிடையாது ஐயா, ரொம்ப பொதுவானவர் அப்படின்னு நானே வாலண்டியராக தான் சொன்னேன். அக்கா, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம், எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சத்யாவை பற்றி நான் சொல்லணும், ஏன்னா அரசியலில் நாங்கள் எல்லாருமே ஒரே கட்சியில், நானும் சத்யாவும் ஒரே கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்சார்ஜ். அதனால் நான் அடிக்கடி சத்யாவை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்ப்பேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் மாவட்ட செயலாளர் அண்ணன் சோமசுந்தரம் சத்யாலாம் நின்றுட்டு இருக்கும்போது, என்ன தம்பி உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், மாவட்ட செயலாளர், அக்கா இப்போ அவர் தனி லைன் எடுத்துட்டார், சினிமா
அந்த தயாரிப்புகளில் உள்ளே போயிட்டாரு அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், தம்பி எனக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு அத்தை சித்தி பாட்டி என்னமோ ஒரு ரோல் எனக்கு கொடு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, அவர் நல்ல ஞாபகம் இருக்கும், நான் கேட்டேன். அதனால எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் தம்பி, சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒரு ரோல் கொடு அப்படின்னு. இப்போ நான் சண்டையாக கேட்குறேன், ஒரு சின்ன ஒரு ரோலாவது ஐயாவோட இதில் ஏதோ ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்டதில் நான் இன்னும் பார்க்கல, என்னை சண்டே கூப்பிட்டுருக்காரு இந்த படத்தை பார்க்குறதுக்கு. அதனால் இன்னைக்கு வந்தது அப்படிங்கிறது நான் உரிமை எடுத்து, நான் மேடைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், கீழே உட்காந்து நான் உட்காந்து இதை ரசித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு தான்ப்பா வந்தேன், மேடையில் என்னை உட்கார வைக்காத அப்படின்னு. இல்லைக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி, தம்பி அப்படிங்கிறதுனால தான் நான் மேடைக்கு வந்தேன். எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்களை நான் திருப்பி பேச விரும்பலை. உணர்வோடு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அப்படிங்கிறதுல, அந்த மாவட்டத்தில் எல்லாருமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்னா மனசில் வரக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, அவர் ஒரு தெய்வீக ஒரு தலைவர், தெய்வீகமும் சேர்ந்த ஒரு தலைவர். இந்த இடத்துல ஒரே ஒரு அரசியல் நிகழ்வு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2011-16 நான் அமைச்சராக இருக்கும் பொழுது சுற்றுலாத்துறைக்கு அமைச்சராக இருந்தேன் ஒரு 2 இயர்ஸ். அந்த துறையில் இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தோணிக்கிட்டே இருந்தது. அம்மா எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா வருடங்களும் போகும் பொழுது போயிட்டு நான் வரும்போது, அன்றைக்கு எப்போவுமே சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி நடக்கும். இப்போ தம்பி உதயகுமார் நாங்கள் எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுது, அந்த கமிட்டி அந்த இதில் இருக்கும் பொழுது, இந்த பசும்பொன் ஐயாவுடைய இந்த நினைவு இந்த இடத்துக்கு பக்கத்தில் அரசு சார்பாக இன்னும் என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சமுதாய கூடம் அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணி அது வரும்பொழுது தங்குறதுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு, இந்த ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒரு சமுதாய கூடம் அரசு சார்பாக வேண்டும் சொன்ன உடனேயே, அன்றைக்கு தேவரையாவை நாங்கள் நேரடியாக பார்த்ததில்ல. அவர் சொன்னார், எங்கள் தாத்தா அப்பா கூட இருந்தாங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு குரு பூஜைக்கு போவதற்கு முன்பாகவே அந்த சமுதாய கூடத்தை அரசு சுற்றுலாத்துறை மூலமாக கட்டி கொடுப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக நான் இருந்தேன் என்பதை பெருமையோடு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அம்மா அதை திறக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே உலகம் போற்றும் பார் போற்றும் நாம் பெருமைப்பட வைக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று தலைவர் என்பது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அதே போல் எல்லாருமே பஷீர் அவங்கள பற்றி சொன்னாங்க. உண்மையிலேயே உங்களை பார்க்கும் பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை அப்படின்னு நான் அடிக்கடி முன்னாடி திருச்சுழி போவேன். அப்போ அந்த சிவன் கோயிலில் சொல்லுவாங்க, இங்கே தான் இருப்பார் ஐயா, இந்த மயில் இங்கே தான் இருக்கும். ஏன்னா வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நான் நிறைய அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்துருக்கோன்னு சொல்லும் பொழுது, ஒரு தெய்வீக தலைவராக இருந்து பெரிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்த ஐயா அவர்களுடைய இந்த படத்தை எல்லாரும் பார்க்க போகிறோம், எல்லாரும் பார்ப்போம். அதே போல் அவர் சுரேஷ் சகோதரர் சொன்னது போல், ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எடுத்திருந்தா இன்னும் பெருமையாக இருந்திருக்குங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கின்றது. இன்னும் பரவாயில்ல, நிறைய சீரீஸ் எடுக்கலாம், இன்னும் எத்தனையோ தொடர்புகள் இருக்கலாம், 2ஆம் பாகம்னு எடுக்கலாம், 3ஆவது பாகம்னு எடுக்கலாம். நிச்சயமாக யார் எடுத்தாலும் என்ன மாதிரி ஆள்களுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியவர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேச வேண்டியதெல்லாம் காலையிலேயே இளையராஜா சார் முன்னிலையில் நான் பேசிட்டேன். இருப்பினும் இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, மிக சிறப்பான முறையில் பஷீர் அவர்கள் தேவரையாவாகவே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அத்துணை அசைவுகளும் நடை உடை பாவனை தோற்றம் கட்டியும் கூறுற மாதிரி ஆழ்கடல் எண்ணம் அடலேற்று வலிமை
ஏழு கடல் எண்ணமதை நடிப்பில் வளைத்த கலைஞர் பஷீர் வாழ்க வாழ்க. உங்களுக்கு இனி அவருடைய பெயரை காப்பாற்றுவதற்காகவே உங்களை நீங்கள் தியாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் தான் சொல்வேன். ஊமை வழிகள் வந்து எப்படி ஒரு திரையுலகுக்கு ஒரு திருப்பு முனை தந்த அரவிந்தராஜ் இன்று இந்த படத்தை எடுத்த விதம் என்னை மெய்சிலிருக்க வைத்தது. தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்கள்கிட்டே நான் வந்து பல முறை சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து மின்னல் மாதிரி போகுதுப்பா, நல்ல மேக்கிங், எல்லாருமே நல்ல பேர் ஸ்டார் காஸ்ட் போட்டிருக்கீங்க. இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இவ்வளோ பெரிய எடுத்திருக்கிறதுங்க. ஆனால் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்திருக்கிறது அது காரணம் இயக்குனர் அரவிந்தராஜுடைய சிரத்தை தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளையராஜாவினுடைய இசை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. தொட்டனை தோறும் இசையூற்றை பற்றி ஒரு பெரிய ஒரு சர்ச்சையே உண்டாயிடுச்சு. ஆனால் அது வந்து ஆரோக்கியமான ஒரு சர்ச்சை என்று தான் சொல்லுவேன். அவரை நாங்கள் உச்சி முகந்து புகழும் பொழுது அதற்கு அவர் தன்னை அதாவது தன்னையே இறைக்க அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பாகு வந்து அது யாருக்கும் வராது. உலகத்தில் மிக சிறப்பான ஒரு இடத்தை பகிர்ச்சவர். அப்படிப்பட்டவரை பாராளுமன்றத்திலேயே ஒரு அரை மணி நேரம் வைகோ வச்சு பேச வச்ச பெருமை எனக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட சூழலையும் நான் இன்று காலை அவரிடம் பகிர்ந்தேன். இந்த படம் மிகப்பெரிய அதாவது மத நல்லிணக்கத்தையும் சமதர்ம சமுதாயத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமைந்து மாபெரும் வெற்றி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்க நிறைய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வருஷம் 2 ஜெயந்தி விழா போல். இந்த படம் 24ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி தேட்டரில் ஒரு ஜெயந்தி விழாவும் 30ஆம் தேதி பசும்பொன்னில் ஒரு ஜெயந்தி விழாவும் நடக்க போகுது. ஏன்னா நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு வந்து மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான். இந்த திரௌபதி படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மதுரையில் இருக்கிற அவ்வளோ பேர் அங்கே ஒரு உறவுகளாக சொந்தங்களாக கிடைச்சாங்க. அந்த வருஷமே நான் வந்து மதுரையில் கலந்துக்கிட்டேன் ஜெயந்தி விழா. அதுக்கப்புறம் வருஷம் தவறாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். கிண்டி, அங்கே அரும்பாக்கம்ல நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பார்க்க. என்னென்னா, ஒரு வாழ்ந்த மனிதர் இந்த தலைமுறையில், அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க இன்னும் யாராவது கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு வாழ்ந்து மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி இன்றைக்கி போனாலும் அங்கே வந்து ஆரத்தி எடுத்து, நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு பசும்பொன்னில், ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாகவே இன்னும் வணங்கி அவரோட விழாவுக்கு வந்து முளைப்பாரி எடுத்து, காவடி எடுத்து, பால் குடம் எடுத்து, மொட்டை அடித்து, ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? அழகு குத்தி எப்படி வந்து பழனியில் முருகருக்கு வந்து விழா எடுக்கிறாங்களோ, விழா எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்குது. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது பார்க்க. எப்படி ஒரு மனிதனை வந்து இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? நிறைய அதுக்கப்புறம் அவரை பற்றி படிச்சிருக்கேன், தேடி படிச்சிருக்கேன். குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சார், வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சார், அவருக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மீசை இப்படி இருந்தது இல்லாமல் மீசை இல்லாமல் ஏன் திருப்பி உள்ளே வந்தார், அந்த 2 வருஷம் நடுவில் என்ன பண்ணார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அனைத்து சாதிகளையும் இட்டு போகிறதுக்காக அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படி நின்னார், இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது. அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது. அதை எப்படி காட்சிப்படுத்தியிருக்க போகிறாங்க, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எழுதுறது ஈஸி, அதை கதையை எழுதிடலாம், நாவலாக எழுதிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். ஆனால் திரைப்படமாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து நிறைய சினிமாவோட அப்படி உள்ள ஊறி இருக்கணும் சினிமா. அந்த மாதிரி கரெக்டான ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஊமை வழிகள், இன்றைக்கி சங்கர் சார், அட்லி அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு படம். அந்த காலத்தில் ஊமை வழிகள் அது இப்போ பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்கும். நிஜமாக நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம் பற்றி. 2 நாளைக்கு முன்னாடி கூட காரில் அந்த தோல்வி நிலையை நினைத்தால் பாட்டு கேட்காது. அது எப்போல்லாம் ஏதாவது தலைவர் வருதோ அந்த பாட்டை ட்ராவல் பண்ணுறப்ப கேட்குற வழக்கம் உண்டு. ஸோ கரெக்டான டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் யாருமே இங்கே வந்து கான்ட்ரவர்சி இல்லாத படம் அப்படி சொல்கிறது தான், அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா அவரோட வாழ்க்கையே அப்படி தானே. எல்லாரையும் கூட இருக்கிற சமூக மக்களை எதிர்த்து மற்ற சமூகங்களுக்கு நல்லது செய்கிறது, இதில் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தைரியமாக ஒரு உண்மையை சொல்கிறப்ப சில தடங்கல்கள், சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அதை வந்து நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். தெரியல, நான் படிச்சிருக்கேன் தேவராயாவை பற்றி நிறைய.
அதை வந்து திரையில் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு யூ சர்டிஃபிகேட் வாங்கினதில் கொஞ்சம் வருத்தம் தான் சார். நீங்கள் யூஏ வாங்கியிருக்கணும் இந்த படத்தை. அப்படி தான் காட்டியிருக்கணும். அவர் அப்படியே ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடல. மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழது. அவர் எவ்வளோ எதிர்ப்புகள், அவர் எவ்வளோ பேர் முதுகில் குத்திருக்காங்க. அவர் அரசியலில் எந்த நிலைமைக்கு போக வேண்டியவர், அவரை வந்து ஏதோ கூட இருந்து சதி பண்ணி அவர் எப்படி வந்து இந்த நிலைமைக்கு போகாமல் இவர் வளர்ந்தாருன்னா நம்ம வளர முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டினாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கணும், சொல்லியிருப்பாங்க. நம்புறேன், பார்ப்போம் தெரியல என்ன தெரிய போகுதுன்னு. நான் படித்தது இதெல்லாம் நான் அங்கே யார்கிட்டையும் கேட்டு தெரியும். மேபி தௌமணி ஐயா சார்கிட்ட இதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஆசை இப்படியாப்பட்ட ஒரு மனிதனோட வரலாறு வந்து நம்ம படமாக எடுக்கணும்னு ஆசை. ஆனால் இவர் கொடுத்து வச்சிருக்க அண்ணன் எங்கள் இயக்குனர் முன்னோடிக்கு கொடுத்து வச்சிருக்கேன். சந்தோஷம். இதை படைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட ஆசையை நான் திருப்பி பூர்த்தி செஞ்சதுக்காக நான் வந்து மோகன்ஜி எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நான் சொல்லியிருக்கேண்ணே. நம்ம நான் சொல்கிறேன் திரௌபதி 2 படத்தை வந்து வேலராமூர்த்தி சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ராஜா நாராயண சம்பூரர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. 14 நூற்றாண்டு கதை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் நடித்து முடிச்சுட்டு போகிறதோட விட்டுறக்கூடாது, எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்கணும். அது இந்த கதை எப்போ நடந்துருக்கணும் தென் மாவட்டத்தில் அப்படின்னா தேவராயா வாழ்ந்த சமயத்தில் நடந்துருக்கணும். அந்த கதையில் தேவராயா ஒரு கதாபாத்திரம் எனக்கு வேணும். ஏன்னா அவர் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்துட்டாங்க, அதை மறுபடியும் பண்ண முடியாது. அவர் சமகாலத்தில் வாழ்ந்தப்போ நடந்த ஒரு பெரிய நிகழ்வு எனக்கு வந்து கதையை எழுதி கொடுங்க, நான் அதை டைரக்ட் பண்ணுறேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாருண்ணே. நிஜமாவே வேலராமூர்த்தி சார்கிட்ட தான் இருக்குது. அந்த கதை எப்போ கொடுக்குறாரோ நிச்சயமாக நான் தென் மாவட்டத்து வாழ்வியில் ஒரு படமாக எடுக்கணும். அது ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு தேசியத்தின் மீதும் தெய்வகத்தின் மீதும் ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த வார்த்தையை கேட்டது அவர்கிட்ட இருந்து தான். எப்படி ஒரு மனிதன் வந்து மதுரையில் பிறந்து, அதுவும் அந்த ஆப்பாடு நாட்டில் ஒரு சின்ன பசும்பொண்ணு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறப்ப தேசியத்தை பற்றி எப்படி பேசியிருக்க முடியும்? அப்படின்னா அவர் எவ்வளோ கருத்தியல் உள்வாங்கியிருப்பார். இந்த தலைமுறையில் இருக்கிற தலைவர்கள் யாருமே விவேகானந்தர் ஐயாவை பற்றி பேசுகிறதே இல்லை. விவேகானந்தர் ஐயாவை மறந்துட்டாங்க. அவர் காவி உடை போட்டிருக்கிறதால என்னன்னு தெரில. அவரை பற்றி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் பேசுகிறதே இல்லை. ஆனால் அன்னைக்கு மதுரையில் விவேகானந்தர் ஐயாவை தெரியும்னா அதுக்கு காரணம் தேவரையா தான். அவர் தான் அவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயான்னு ஒருத்தர் தெரியினாலும் அது காரணம் தேவரையா தான். இல்லைனா அவர் வடநாட்டு தலைவராகவே கடைசி வரைக்கும் இருந்திருப்பார். இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா எங்கே பிறந்தாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மதுரையில் பிறந்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 11th 12th படிக்கிறப்ப அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நம்ம ஊரில் தமிழர் போல். அது காரணம் தேவரையா. அன்றைக்கி அந்த கருத்தியில் உள்வாங்கி இருக்காரு. இந்த நாட்டுக்காக விடுதலை கிடைக்கணும், நம்ம அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் வடநாட்டுக்காரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட கருத்து எப்படி இருக்குது, அதிரடியாக தான் நம்ம சொந்தத்தை வாங்கணும் முடிவு பண்ண ஒரு அதிரடியான மனிதன் அவர். அவர் வந்து ஒரு 2 வருஷம் போயிட்டு திருப்பி இறை நம்பிக்கை ஏற்றுட்டு வரப்போ தான் அந்த மியூசியம் அழிச்சது. நான் படித்த வரலாறுங்க ஐயா, அது சரிண்ணா. ஸோ அதுதான் நான் படித்த வரலாறு. ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மென்மையான வாழ்க்கை வாழ்ந்தது தான் தெய்வீகமான வாழ்க்கை. இந்த பாட்டில் பார்க்குறப்ப அது தெரியுது. அவர் சித்தரா அவரை வந்து புதைக்கிறப்ப விதைக்கிறப்ப அந்த தலை சாயறப்ப நல்ல ஷாட்னு அது. அவர் கழுத்தில் அடித்து நீங்கள் சாயக்கூடாதுன்னு சொன்னதால தான் இன்றைக்கி அந்த மதுரை மாவட்டம் முழுக்க அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அவர் வந்து இங்கே நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதிய தலைவர் இல்லை, அது இல்லை. இருந்தால் என்ன தப்பு? அவர் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த மரியாதை அந்த பாசமும் இன்றைக்கி வரைக்கும் கடத்தி வந்துட்டுருக்குல்ல. நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனால் பயமாக இருக்கும் இவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறது பார்த்து. நான் சாப்பிட உட்காந்தா சுற்றி 20 பேர் நிற்பாங்க. டேய் அந்த பொரியல் வை, இதை போடு. நான் பசி அனுப்ப தீர்ந்துச்சு சொன்னால் கூட 2 வேளை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனா தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள், அதை சொல்லி கொடுத்துட்டு போனவர் அவர் தானே. அந்த மக்கள் அப்படி தானே பழகி வச்சிருக்காரு. நீங்கள் வம்பு பண்ணால் அவங்க திரும்பி வம்பு பண்ணுறாங்க. யாரும் சும்மா இருப்பா? ஒருத்தர் போய் வம்பு பண்ணால் எந்த சமுதாயம் சும்மா இருக்கும்? தமிழ்நாட்டில் அவ்வளோ அமைதியான சமுதாயம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில்? அதெல்லாம் தப்பு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். தோ மூர்த்தி என்ன பக்கத்தில் இருக்காரு சாட்சி. அவர் ஆஃபீஸுக்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுத்தினாருன்னு கேளுங்க. சுற்றி அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் 50 பேர், நாங்கள் 5 பேர் தான் போனோம். அதை தான் சொல்கிறேன். அதை சொல்லி கொடுத்தது யார்? அந்த அன்பு அந்த மரியாதையை சொல்லி கொடுத்தது யார்? திருமார் அண்ணன், இந்த ஆர்கே சுரேஷ் அண்ணன் வந்தவொடனே கட்டி பிடிச்சி பேச வைக்கிறது. இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யார்? அவர் தூத்துக்குடியில் அண்ணன் இருக்கார் ஒருத்தர், எசகி ராஜா அண்ணன். இந்த ரத்னவேல் பாண்டியன் அண்ணன் இருக்கார். என்னை கூப்பிட்டு மதுரை ஃபுல்லாக ஊராக சுற்றினவர். கூட பிறந்த அண்ணன் மாதிரி. இப்போ எனக்கு இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கூப்பிட்டு வந்தார். அவ்வளோ பிரச்சனையான படத்தையும் கூப்பிட்டு வந்தார். அண்ணன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிடுங்க, நல்லபடியாக படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. எப்படியாவது ஒரு 300 தேட்டருக்கு கொண்டு போய் போட்டுருங்க இந்த படத்தை. தமிழ்நாடு முழுக்க இருக்க இளைஞர்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும்.
வெறும் யங்ஸ்டர்ஸாக நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் அனிருத் சார் மியூசிக் இருந்தால் தான் படம் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்காங்க. இவரை படிச்சீங்கன்னா தான் நீங்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவை தேடி படிப்பீங்க, விவேகானந்தர் ஐயாவை தேடி படிப்பீங்க. தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும், அரசியல் என்ன நடந்துன்னு தெரியும். அவர் எம்பியாக இருந்தப்போ ஒரு 2 வருஷம் ஏன் பேச விடாமல் தடுத்தாங்கன்றது தெரியும். அவர் போய் பார்லிமெண்ட்டில் பேசினப்போ அந்த 20 நிமிஷம் எவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு, எதை பற்றி பேசினாருன்றது புரியும். அதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்கள் வந்து அரசியல் படுத்தப்படுவீங்க. இல்லைனா இன்றைக்கி அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ஒரு நடிகர் பேரோட கட்சியில். அந்த மாதிரியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்கள் அரசியல் படுத்தப்படணும்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரியான அரசியல் தலைவர்களை பற்றி படிக்கணும். அது வந்து நீங்கள் எதிர் நம்ம பார்க்க மாட்டோம், கிரிஞ்சி படம், பூமர் படம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் புரியாது. நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது வைப் பண்ணிவிட்டு சுற்ற வேண்டியது தான். ஸோ நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர் பார்க்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். அதுவும் அந்த ப்ரொடியூசருக்கு நல்லது தான். ஆனால் இந்த படத்தெல்லாம் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு அரசியல்னு என்னென்னு புரியும். இப்போ ரீசெண்டாக நீங்கள்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குதுன்னு ஊற்று பார்த்துன்னு இருக்கீங்க. இதை பல வருஷமாக ஊற்று பார்த்து பேசுறதால தான் பல பழியை வாங்கின்னு இருக்கும். நீங்கள்லாம் இப்போ இதெல்லாம் ஏன்னா பேசுகிறீங்கன்னு. ஸோ இது ஒரு அரசியல் படமாக தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்படி தான் தேட்டரில் போய் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிறேன் மக்களோட உட்காந்து. இந்த குழுவினருக்கு இதில் தேவரையாவை நடித்த பஷீர் அண்ணனுக்கு நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்க்குறேன். பஷீர் அண்ணன் இதே கெட்டப்பில் தான் இருக்கார். அதான் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி தான், அவரை பார்க்குறப்பெல்லாம் தூரமாக போயிடுவேன். ஐயோ எப்படி போய் பேசுறது, இந்த கெட்டப்லேயே தான் இருக்கார். ஒரு நார்மல் மனுஷனாக இருந்தால் எப்படின்னு இந்த படம் பண்ணீங்க, எப்படின்னா என்ன கஷ்டப்பட்டீங்க, பீரியட் ஃபிலிம் ஆச்சு அப்படிலாம் கேட்கலாம். பார்க்குறப்பெல்லாம் இந்த கெட்டப்லேயே இருப்பார். வணக்கம் சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடுவேன். பயமாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஸோ அந்த மனிதர் வாழ்ந்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை தயாரித்த அண்ணன் SSR சத்யா அண்ணனுக்கும், எங்கள் இயக்குனர் முன்னோடி அவர்களுக்கும், மூத்தவர் அவர்களுக்கும், இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க, அடுத்து உங்கள் வேலை தான். ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை கொண்டாடுங்க. நான் சொல்கிற மாதிரி மதுரையில் பாருங்கள், நிச்சயமாக இது வந்து பால் கூட எடுப்பாங்க, முளைப்பாரி எடுப்பாங்க, காது குத்த போகிறாங்க, மொட்டை அடிக்க போகிறாங்க. இந்த படத்தை தேட்டரை எப்படி கொண்டாட போகிறாங்கன்னு பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் அண்ணன் உதயகுமார் சொன்னது போல் 2வது நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறதுனால